மல்லிகா போறப்படி ஊருக்கு போனோம். ஊருக்கா? நேரத்தில் புறப்பட்டாதான் இருட்டுறதுக்குள்ள ஊர் போய் சேரலாம். மல்லிகா எதுக்கு பார்க்க போறீங்க? இங்கிருந்து என்னடா பண்ண போறா? உங்க அம்மா ஒத்தாளா அங்கிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. அதான் மல்லிகாவை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். இல்லப்பா, அவ இங்கே இருக்கட்டும். நீங்களும் அம்மாவும் கூட ஒரு 10 நாள் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்க. அதான் அறுப்பு வேலை வயல் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல? ஆமாப்பா. ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? போய் சமையல் வேலை ஆரம்பி. அதெல்லாம் வேணாண்டா, நாங்க உடனே புறப்படுறோம். மல்லிகா புறப்படு. மாமா, நீங்க வந்ததுல இருந்தே சரியா இல்ல. ட்ரெஸ்ஸையும் எடுக்காம வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மல்லிகாவை எதுக்காக அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இங்க இருந்து என்ன பண்ண போறா? இங்க எதுக்கு இருக்கணும் மலரு? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். என்னப்பா இப்படி பேசுறீங்க? மல்லிகாவுக்கும் ராஜேஷ்க்கும் போதும்டா, போதும். எப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ண போற? வயசு போனதுக்கு அப்புறமா? இவள ராஜேஷுக்கு கல்யாணம் பண்றியா? அப்ப அவங்க வீட்டுல ஒருத்தி இருக்காள, அவ யாரு? அவளை ஏன்டா அந்த வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க? சொல்லுடா, அவளை ஏன் அந்த வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க? எரிச்சல கலப்பாதுரா. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏ மல்லிகா, கிளம்புன்னு சொன்ன சொல்றது காதுல விழல. புறப்படு. இல்லப்பா, ப்ளீஸ் பா, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே நாசமா போணும்ன்றியா? அண்ணே ப்ளீஸ் அண்ணே. அம்மா, என்னம்மா எதுக்கு இப்படி கோபப்படுறாரு? மல்லிகாவை அங்க அழைச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? அத்தை, என்ன அத்தை, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க. இப்ப எதுக்கு மல்லிகாவை அழைச்சிட்டு போகணும்? உலக்க மாதிரி நிக்கிறிய, வாயை திறந்து சொல்லட்டி. மல்லிகாவுக்கும் உங்க அத்தை பையனுக்கும் ஊர் கோவில்ல கல்யாணம் வச்சுக்கிறதா உங்க அப்பா பேசி முடிச்சிட்டாருப்பா. அடி பாவி, உன்னை அடிச்சு பல்லகளெல்லாம் கட்டிடுறேன் பார். இது அடி நான் சொல்ல சொன்னேன், அப்படியே விலாவரியா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தானே வாய் திறந்து சொல்ல சொன்னீங்க, அதானே நான் சொன்னேன். ஐயோ, அப்படி இல்லை சுந்தர், நானே உனக்கு கால் பண்ணணும் தான் நினச்சேன். பட் இங்கே கொஞ்சம் சில ப்ராப்ளம். அது சுந்தர், எனக்கு செகண்ட் கால் வருது, நான் உனக்கு திரும்ப கூப்பிட்றேன். பை. சொல்லு மல்லிகா. ஹலோ ராஜேஷ். என்னாச்சு? எங்க அப்பா வந்து மல்லிகா, ஏய் இப்ப எதுக்கு அலற? என்ன கூட்டிட்டு போறதுக்காக. ராஜேஷ் தான் அவளுக்கு புருஷன். ஏய் முண்டா, முண்டா, அறிவு கட்ட முண்டா. அந்த ராஜேஷ் தப்பே பண்ணலன்னா இன்னும் எதுக்குடா சிதம்பரம் அந்த மாலதியை வீட்டுல வச்சிட்டு இருக்காரு? இதெல்லாம் உங்க 2 பேரும் மரமண்டைக்கு ஏறலையா? இன்னும் எந்த நம்பிக்கையில நான் மல்லிகாவை நான் இங்க அப்பா வந்திருக்காருங்க, என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க. மல்லிகா, நீ அழாத, நான் உடனே வரேன். இந்த வந்துடுறேன். மல்லிகா, நான் போனை ஸ்பீக்கர்ல போட்டுக்க, நீ ஆஃப் பண்ண வேணா, ஆன்ல வை. டேய், மல்லிகாவை கட்டிக்க அவளுடைய அத்தை மகன் தயாரா இருக்கிறான். வேணாப்பா, இனிமேல் பட்டும் ராஜேஷ் அவளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு காத்துட்டு இருந்து நாசமா போறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு. ஏய் வா, அப்பா வான்னு சொல்றேன் இல்ல. ஏ கோமதி, போ போய் இவ துணிமணிலாம் எடுத்துட்டு வா. போ, நிக்காத. மொச மொசன்னு நிக்கிறா பாரு. மாமா சொல்ல கேளுங்க மாமா, அவசரப்படாதீங்க. இதுக்கு மேல என்னடா பொறுமையா இருக்கிறது? ஏய் இந்த பார், மல்லிகா எங்க கூட வந்தா நாங்க ஊருக்கு போறோம்.
மல்லிகா இல்லாம நாங்க ஊருக்கு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாகிறத விட 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் கடல்ல குதிச்சு உப்பு தண்ணிய குடிச்சு உசுர விடுறது மேல்றான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாம் கூட பிறந்தவனடா. ஏண்டா இப்படி சொன்னதே சொல்லி என் உசுர வாங்குற? இன்னும் என்னடி பண்ற? தின்ன பத்து மாதிரி நிக்காத, வா வந்து தொலை, சீக்கிரமா வா. இத வரேங்க. டேய் வாயை மூடிட்டு பேசாம இருடா. கூட கூட பேசிட்டு இருக்க. இப்படி கூட வா. மாமா மாமா எதுவும் பேசாத. உனக்கு தனியா சொல்ல மாடி. வரேன். வா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. நான் சொல்றது கேளுங்க பாப்பா. மாமா வா கேளுங்கப்பா. வான்னு சொல்றேன்ல. வா சொல்லுங்க. என்னப்பா? மாமா கூட்டிட்டு போகாதீங்க மாமா. பாருங்க மாமா அழறா. ப்ளீஸ் மாமா. பேசாம வந்துருவா. மாமா கிட்ட சொல்லுங்க அத்தை. இல்ல மலரு, பொறுத்ததெல்லாம் போதும். அவர் இஷ்டத்துக்கே விடுங்க. என்ன 4 நாள் அழ போறா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இந்த பார் மலரு, இஷ்டம் இருந்தா நீயும் அவனும் கல்யாணத்துக்கு வாங்க, இல்லன்னா அதுவும் வேணாம். தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க. வாமா வாமா, நான் சொல்றத கேளுமா. வாமா. அப்பா அத்தை நீங்களாவது சொல்லுங்க. மல்லிகா அட பிடிக்காத, வான்னு சொல்றேன்ல. வா வாமா. நீங்களும் சொல்லுங்கம்மா. நீ இங்க இருக்கிறதுனால எல்லாருக்கும் அசிங்கம் அவமானம் தலைகுனிவுதான். சொன்னா கேளு. வா வாமா. வேணாம்ப்பா. என்ன விட்டு அம்மா சொல்லுங்கம்மா. அத்தை மாமா என்ன மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா ப்ளீஸ். என்ன மாமா ப்ளீஸ் மாமா. என்ன நீதான் வர சொன்னியா? ஐயா பணக்கார வீட்டு தம்பி, என் மகளுக்கு மாப்பிள்ள ரெடியா இருக்காரு. வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி பையன்தான் மாப்பிள்ள. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் பெரியப்பா கிட்ட போய் சொல்லு போ. இனிமே எங்க ஊர் பக்கம் வந்த தப்பாயிடும் சொல்லிட்டேன். பாருங்க மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. கண்டிப்பா மல்லிகா எனக்கு கல்யாணம் நடக்கும் மாமா. மாமா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. கைய விடுறான். யாருக்கு யாரா மாமா? முதல்ல இந்த மாமானு கூப்பிடுறத நிறுத்து. மாமா தபார், இனிமேல் பட்டு இந்த மாமா மச்சான் உறவெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமேல் பட்டும் இருக்காது. அதான் ஒருத்திக்கு தாலியை கட்டி வீட்டுல உட்கார வச்சிருக்கேடா. அதுக்கப்புறம் எதுக்குடா என் குடும்பத்து தாலியா இருக்கிற? போதும்டா போதும், போயிடு தயவு செஞ்சு. மாமா ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மாமா, மல்லிகா விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். டே மனுஷனா இருந்தா கட்டுப்பாடும் சுய கௌரவமும் இருக்கணும்டா. அது ரெண்டும் தான் உங்ககிட்ட இல்லையே. தபார், என் தங்கச்சி மகன் உன்ன மாதிரி வெளிநாடுலாம் போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. ஆனா
ஒழுக்கமானவன். அது போதும் எனக்கு. இனிமே நாங்க உங்க வழிக்கு வரமாட்டோம், நீங்களும் எங்க வழிக்கு வரக்கூடாது. ஏ கோமதி, வாடி போலாம். இங்க பாருங்க மாமா, எப்போ மல்லிகாவுக்கு எனக்கு நிச்சயம் பண்ணீங்களோ அப்பவே மல்லிகா எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. மல்லிகா விட்டுடுங்க. டேய், இவ உனக்கு பொண்டாட்டின்னா வீட்டுல ஒருத்தி வச்சிருக்கிறிய, அவ யாரு? அடேய், அடுத்த முகூர்த்தத்துல என் தங்கச்சி பையனுக்கும் மல்லிகாவுக்கும் ஊர் கோயில்ல கல்யாணம். மல்லிகா எனக்கு ஃபோன் பண்ணி ராஜேஷ் போதையில இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாதுமா, ராஜேஷ் எந்த தப்புமே பண்ணலமான்னு என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டா. நீ தப்பை பண்ணலன்னா நீயும் உன் பெரியப்பாவும் அவளையே வீட்டுல வச்சிருக்கீங்க. தாலி அறுத்துட்டு விரட்டி அனுப்ப வேண்டியதானே? சொல்றா, கேக்குறான்ல பதில் சொல்றா. பொண்ண பத்தவ கேக்குறான்ல பதில் சொல்றா. அப்பா, அதுக்கு அதுக்கு வேற காரணம் இருக்குப்பா, சொன்னா உங்களுக்கு புரியாதுப்பா. தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். என்ன கேன பையன் நினைச்சியா? டேய், நான் 8 ஊருக்கு பஞ்சாயத்து சொல்றவன்டா. இவர் தப்பே பண்ணலையா, ஆனா மாலதியை வெளியில அனுப்ப மாட்டாங்களா? இதுக்கு வேற காரணம் இருக்குன்ற. இதையெல்லாம் நம்பி நான் என் மகளை இவங்க கிட்ட விட்டுட்டு போனேன்றேன். டே ராமு, இந்த மலைச்சாமி இனிமேல் பட்டு ஏமாற மாட்டேன்டா. எவனாவது தடுக்கிறேன் கிடுக்கிறேன்ட்டு குறுக்க வந்தீங்க, வெட்டி பொலி போட்டுடுவேன். புடி இந்த பையன். ஏய் வா, சொல்லு மாமா. வா வா, சொல்றேன் இல்ல, வா. அப்பா, மல்லிகா, அப்பா, அத்தை சொல்லுங்க அத்தை. அப்பா, சொல்றது கேளுங்க. அத்தை, மல்லிகா, அத்தை. நிறுத்துப்பா, போ உள்ள போ. மல்லிகா, வாடி போய் ஏறு.
என்னாச்சு? ஏன் ராஜேஷ் அங்க நிக்கிறான்? அப்பா மாமாவும் அத்தையும் வந்து மல்லிகாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. பாரதி, அடுத்த வாரம் மல்லிகாவுக்கும் ராமு அத்தை பையனுக்கும் கல்யாணமா? ராம், நீங்க எதுவும் சொல்லலையா? எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு பாரதி. யாரு சொல்லி கேட்கிற நிலைமையில அப்பா இல்ல. பாரதி அக்கா, மல்லிகா அழுதுகிட்டே போறா. அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரதி, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா தப்பாயிடும். எது நடந்தாலும் அதுக்கு நம்ம குடும்பம் தான் காரணம். பாவம் பாரதி, மல்லிகா அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நீ தான் ஏதாவது பண்ணணும். ராம், பஸ்ஸுக்கு போனாங்களா இல்ல ட்ரெயினுக்கு போனாங்களா? இந்த டைம்ல ட்ரெயின் இது கிடையாது. அநேகமா பஸ்ஸுக்கு கோயம்பேடு தான் போயிருப்பாங்க. சரி சரவணா, நீ ஆட்டோ எடு. சரிக்கா. ராஜேஷ், ராஜேஷ் இங்க பாரு. மல்லிகா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. போக விட மாட்டேன். ராஜேஷ், நான் அவளை திரும்ப கூட்டிட்டு வரேன். நீ கவலைப்படாத. அக்கா போலாம் வாங்க. அம்மா மலர், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாரதி போயிருக்கா இல்ல, எப்படியும் அவங்கள அழைச்சிட்டு வந்துருவா. இல்லம்மா, இல்ல அதெல்லாம் நடக்காது. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப மொட்டத்தனமான ஆளு. யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. அவர் எடுக்கிற முடிவு தான். எனக்கு என்னமா நம்பிக்கை இல்லை.